ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நியூரல் நெட்வொர்க் ஒர்க்கிங் தான் பார்க்க போறோம். நியூரல் நெட்வொர்க் ஒர்க்கிங் வந்து ஒரு பேசிக்கான நார்மல் டேட்டா செட்டா ஒரு நியூமெரிக்கல் டேட்டா செட்டை வச்சு நம்ம வந்து அந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரெடிக்ஷன். இந்த இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரெடிக்ஷன் நமக்கு வந்து ஒரு 4 காலம்ஸ் குடுத்துருப்பாங்க. என்னென்னன்னா ஏஜ், ஜெண்டர், ஸ்மோக்கிங் ஸ்டேட்டஸ் அண்ட் தென் எத்தனை சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம வந்து அந்த பர்சனுக்கு வந்து எவ்வளோ இன்சூரன்ஸ் சார்ஜ் கொடுக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு டம்மி டேட்டா செட்டை நம்மளாவே ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த காலம்ஸில் வச்சு என்னென்னா ஏஜ், ஜெண்டர், ஸ்மோக்கர், சில்ட்ரன், ஸ்மோக்கர் ஸ்டேட்டஸ் அண்ட் தென் சில்ட்ரன், இன்சூரன்ஸ் சார்ஜ். இந்த மாதிரி ஒரு 4 ரோ ஆஃப் டேட்டா வந்து நம்மளாம் வந்து ரேண்டமாக வந்து பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் அண்ட் கேட்டகரிக்கல் டேட்டா கண்டைன் ஆகிருக்கு. கேட்டகரிக்கல்னா எஸ்ஆர்னோ வருதுல்ல, அதை தான் வந்து நம்ம வந்து கேட்டகரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேட்டாவை வந்து நம்ம வந்து நியூமரிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்காக மேலுக்கு வந்து 0வும் ஃபீமேலுக்கு வந்து 1ன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நோக்கு 0, எஸ்ஸுக்கு 1. இப்போ வந்து இது நியூமரிக்கலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கும்னா அந்த நியூமரிக்கலாக கன்வெர்ட் ஆன டேட்டா வந்து எப்படி இருக்கும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த எஸ் ஆர் நோக்கு பதிலாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணும்போது கம்ப்யூட்டரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து டேட்டா வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கும். இப்போ வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ நியூரல் நெட்வொர்க்கில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்புட் லேயர் தான் நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கும். இன்புட் லேயரில் நமக்கு வந்து 4 காலம்ஸ் இருக்குல்ல, அந்த 4 காலம்ஸ் டீடைல்ஸும் ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எடுத்து அதை வந்து இன்புட் லேயருக்கு கொடுக்குறோம். ஸோ 25 0 0 0 இதை கொடுத்துட்டு இப்போ இன்புட் லேயரை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இன்புட் லேயரில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாட்டி ஹிடன் லேயர். ஹிடன் லேயரில் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நியூரான்ஸ் கூடயும் அந்த நோட்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கும். ஒவ்வொரு நியூரான்ஸ் கூடயும் மற்ற நியூரான்ஸ் கூடயும் ஹிடன் லேயரில் கனெக்டடாக இருக்கும். இந்த மாதிரி தான். ஸோ ஹிடன் லேயர் இந்த மாதிரி கனெக்டட் ஆன உடனே அடுத்து வந்து என்ன ஆகும்னா, ஹிடன் லேயருக்கு அடுத்து வெயிட்ஸ் அந்த நோட்ஸு கிட்ட வந்து அந்த ஆரோ மார்க்ஸ் இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க்ஸ் கிட்ட இந்த மாதிரி வெயிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். எந்த ஒரு இதுக்குன்னு ஒரு டூல்ஸ் இல்லை. ரேண்டமாக மட்டும்தான் இந்த வெயிட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரோவுக்கும் ஒரு வெயிட்ஸ் அப்படின்னு வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆன மாதிரி அடுத்த கேல்குலேஷனுக்குள்ள ஹிடன் லேயருக்குள்ள கேல்குலேஷன் ஒரு கேல்குலேஷன் இருக்கும். அந்த கேல்குலேஷன் என்னதுன்னா